ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பழைய சாதத்தை வச்சுட்டு உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணி எப்படி கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டேஸ்ட்டில் ஒரு பக்கோடா செய்யலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இது கூட நான் வந்து 3 சின்ன உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடல மாவு, அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள். இப்படி தான் நம்மளுக்கு இன்றைக்கி மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பழைய சாதம். இது கூட வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்திக்கிறதுக்குங்க. அப்புறம் வந்து தண்ணி ஆப்ஷனல் தாங்க. நம்ம வந்து சாதத்தை வந்து மிக்சியில் அரைக்கிறப்போ வந்து நம்ம ஊற்றிக்கிறதுக்கு. இது கூட நான் வந்து கொஞ்சம் பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தையும் நம்ம வந்து சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம வந்து பழைய சாதத்தை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து நம்ம மையாக அரைச்சிக்கணுங்க. இது வந்து நம்ம வத்தல்லாம் போடுறப்ப அப்படியே கிள்ளி எடுத்து போடுவோம் பார்த்திங்களா, அந்த பதத்தில் வந்து இந்த சாதத்தை வந்து நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டோம். இது வந்து எந்த பதத்தில் இருக்கணும்னா இங்கே பாருங்கள், இதோ இதுதாங்க பதம். இந்த பதத்தில் வந்து நம்ம வந்து சாதத்தை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் அந்த பவுலில் வந்து நான் அந்த சாதத்தை போட்டுக்கிறேன். மிக்சியில் வந்து நல்லா கொல இருக்கிறதால ஒட்டிக்குங்க. நல்லா வலிச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். ஆனால் வந்து சாதமும் நம்ம கொலன்னு அரைச்சதுனால இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒன்றும் குத்தியாக இருக்கிற மாதிரி நம்ம மசிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து பதம். இப்போ வந்து நம்ம இந்த சாதத்து கூட வந்து இந்த மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து சாயங்காலம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் போய்ட்டு வரப்போ நம்ம வந்து ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து சாதமும் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கடல மாவை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூளையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலாவும் ஃப்ளேவருக்காக நம்ம சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தழையையும் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை நல்லா வந்து இந்த மாவுங்க எல்லாம் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி வந்து நான் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இது கூட வந்து நம்ம கொஞ்சம் பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாங்க. இப்போ வந்து இது வந்து அப்படி பாருங்கள், கிள்ளி போடுற மாதிரியான ஒரு பதத்தில் வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ வந்து நான் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். இது வந்து நம்ம போட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வந்து அதை உடச்சி விடணும். ஏன்னா வந்து சாதங்கிறதுனால அப்படியே ஒட்டிக்கும். அதனால் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த சாதம்லாம் வந்து வெளியில் வராமல் எண்ணெயில் வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ அழகாக வந்து வெந்திருக்கு பாருங்கள். கடல மாவு போட்டதுனால எண்ணெயும் அதிகம் குடிக்காது. இப்போ பாரு, நான் தட்டில் போகிறப்ப இப்படி சவுண்டு வந்து கேட்குது. அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்க. இதை வந்து நம்ம உடச்சி பார்த்தோம்னா உள்ளார வந்து பார்த்திங்கன்னா சாதம், வெங்காயம், கொத்தமல்லி தழைலாம் அழகாக வெந்திருக்கு. வெளியில் வந்து நமக்கு கிறிஸ்பியான வந்து ஒரு டெக்ஸ்சரும் வந்து கிடச்சிருக்கு. இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம கெஸ்ட்டுக்கு வந்தால் கூட சடனாக வந்துட்டால் கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து செஞ்சு கொடுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.